ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயல் 4ல் மொழியே ஆழ்வோம் அந்த டாப்பிக்கில் பார்ப்போமா. யாதனும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கொள்ளாதவர் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமைவையாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில். பழமொழி 400. இந்த ஆற்றுணா வேண்டுவதில் ஒரு பழமொழி. தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்காங்க. காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15, 1903. ஜூலை 15 தான் அவர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் 5. அந்த நாளை டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க, ஆசிரியர் நாளாக கொண்டாடுறாங்க. அப்துல் கலாம் பிறந்த நாளை மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க, 15 அக்டோபர் 15. விவேகானந்தர் பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறாங்க, 12 ஜனவரி. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை 14 நவம்பர் சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க, அதாவது குழந்தைகள் நாளாக கொண்டாடுறாங்க. இணை எழுத்துக்கள் அமைந்த சொற்களை வட்டமிடுதுன்னு கேட்காங்க. இதில் பக்கம் தவிர மிச்சம் எல்லாமே இணை எழுத்து சொல் தான். இதுலேயும் பச்சை தக்காளி போக எல்லாமே வெந்தயம், தந்தம், பஞ்சு, மஞ்சள் இணை எழுத்து சொல்லலாம். கம்பளம், குன்று, செங்கடல், தேங்காய் எல்லாமே இணை எழுத்துக்கள் தான். காமராஜர் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினர். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிக்கிறதில் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாக வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு வித்துட்டு வருவாங்க, அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்காங்க என்று குழந்தைகள் கூறினார். அதை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை திரும்பினர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை பற்றுச்சீட்டை அம்மா உங்களிடம் காட்டி வர சொன்னாங்க என்றனர். அதை கேட்டு காமராஜர் மனம் மகிழ்ந்தார். காமராஜர் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன், சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது, நேர்மையா. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தது. சொற்கள் மாற்றி மாற்றி இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். முளையிலேயே விளையும் தெரியும் பயிர், அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமை, கல்லாமை இல்லாமை ஆக்குவோம். இதில் இணை எழுத்து வட்டமிடம் சொல்லியிருக்காங்க. மண்டபம், சங்கு, மஞ்சள், தென்றல். கலைச்சொல். கல்வி அப்படின்னா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் தொக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி, மின் நூலகம் இ லைப்ரரி, மின்னூல் இ புக், மின் இதழ் இ மேகசின்.